100 ஆண்டுகள் 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ்பிஎஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணல்ல நம்ம ஈரானிய பத்திரிகையாளர் திரு ரெசா தெலேபியோட பேச இருக்கிறோம். இவர் ஈரானை சேர்ந்தவராக இருந்தாலும் இப்போ அவர் ஜெர்மனில இருக்காரு. ஈரான்ல என்ன நிலைமை இப்ப இருக்கு அப்படிங்கிறத பத்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில நீண்ட வரலாற்று அனுபவம் தெரிஞ்சவராகவும் ரெசா தெலேபி இருக்காரு. ஈரான் அரசாங்கத்தையும் விமர்சிக்க கூடியவராகவும் இருக்காரு. அதனால இவரோடய நம்ம பேசும்போது ஒரு தெளிவான பார்வை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுனால தான் இந்த நேர்காணலை நம்ம செய்யறோம். வெல்கம் மிஸ்டர் ரெசா தெலேபி. Thank you for giving me. ஈரானில் உள்ள உங்கள் குடும்பத்தை தொடர்பு கொள்ள முடிந்ததா? ஈரானில் இப்போது நிலைமை எப்படி இருக்கிறது? என் குடும்பத்தை என்னால தொடர்பு கொள்ள முடிஞ்சது. நலமா இருக்காங்க. ஆனா அங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எப்ப வேண்டுமானாலும் குண்டு வீசப்படுங்கிற அச்சத்தோட தான் மக்கள் தூங்க போறாங்க. ஈரான் ஈராக்கோட நடந்த போர், பிறகு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, உள்நாட்டு ஒடுக்குமுறை, அதை தொடர்ந்து இப்ப இஸ்ரேலுடைய தாக்குதல்னு நிலைமை ஈரான்ல கடுமையா தான் இருக்கு. இஸ்ரேல் கூறுவது போல் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் முனைப்பில் இருக்கிறதா? இஸ்ரேலுக்கு ஈரான் அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பது உண்மைதானா? ஈரான் பல ஆண்டுகளா இந்த அணுசக்தி திட்டத்துல கவனத்தை செலுத்தி வருது. அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான அந்த திறனை ஈரான் எட்டிவிடும் நிலைய நெருங்கி இருக்கு. ஆனா இப்ப இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருப்பதால அணு ஆயுதம் தொடர்பான ஈரானின் லட்சியம் இன்னும் வலுவடையலாம். ஆனா இத காரணம் காட்டி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதை நியாயப்படுத்த முடியாது. குறிப்பா இஸ்ரேலே அணு ஆயுதம் வைத்திருக்கும் போது ஈரானை அச்சுறுத்தல் என்று சொல்ல முடியாது. ஈரான்ல உள்ள ஆட்சி மக்கள் மீது ஒடுக்குமுறையை ஏவுகிறது என்பது உண்மைதான். ஆனா அதற்காக அந்நிய சக்திகளுடைய தாக்குதலை அனுமதிக்க முடியாது. அமெரிக்கா ஈரான் இடையே அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தாக கூடாது என்ற நோக்கத்தில் தான் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறாரா? ஆமா, அது உண்மைதான். முந்தைய ட்ரம்ப் ஆட்சியில ஈரானுடனான அணுசக்தியிலிருந்து ட்ரம்ப் தன்னிச்சையாக வெளியேறினாரு. இப்ப இஸ்ரேல் மீண்டும் ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் உருவாவதற்கான பேச்சுவார்த்தைய தடுத்திருக்கு. ஆனா ஒன்ன மட்டும் நினைவுல வச்சுக்கணும், ட்ரம்புடைய ஒப்புதல் இன்றி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்க முடியாது. இது மிகப்பெரிய திட்டம். சிரியாவை போல ஈரானை ஆக்க அவங்க நினைக்கிறாங்க. ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹூதி போன்ற ஆயுத குழுக்களுக்கு ஈரான் ஆதரவு கொடுப்பது ஏன்? மத்திய கிழக்குல ஒரு சமநிலையை உருவாக்கவே ஈரான் இதை செய்கிறது. பாலஸ்தீன விவகாரத்துல உலகமே அமைதி காத்த போது ஈரான் தான் முதல்ல எதிர்ப்பை பதிவு செஞ்சது. இஸ்ரேல ஒரு அச்சுறுத்தலாகத்தான் ஈரான் பாக்குது. இப்ப ஹமாஸ், ஹெஸ்புல்லா குழுக்கள் வலுவிழந்திருக்கு. ஒருவேளை ஈரான் அணு ஆயுதங்களை தயாரித்து விட்டால் அதை இந்த ஆயுத குழுக்களிடம் கொடுக்காது என்பது என்ன நிச்சயம்? அதைத்தானே அச்சுறுத்தலாக பார்க்கிறது இஸ்ரேல். இது வேடிக்கையா இருக்குங்க. இஸ்ரேலே 400 அணு ஆயுதங்களை வச்சிருக்கு. ஆனா எந்தவித சர்வதேச அணு ஆயுத ஒப்பந்தத்திலும் இஸ்ரேல் இல்ல. அண்டை நாடுகள் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்துகிறது. இப்படிப்பட்ட இஸ்ரேல் ஈரானை அச்சுறுத்தல்னு சொல்றது வேடிக்கையா இருக்கு. அணு ஆயுதம் என்பதை காரணம் காட்டி ஈரானை எந்த சர்வதேச ஒப்பந்தத்துக்குள்ளோ வர்த்தக ஒப்பந்தத்துக்குள்ளோ போக விடாமல் தடுக்கிறது இஸ்ரேல். ஈரானின் IRGC படையின் தலைமை தளபதி, உளவுத்துறை தலைவரும் இஸ்ரேலின் மொசாத் உளவு படையால் கொல்லப்பட்டிருப்பதாக செய்தி வருகிறது. ஈரானின் பாதுகாப்பு வலுவிழந்துள்ளதை இது காட்டுகிறதா? துரதிருஷ்டவசமாக இதுதான் ஈரானுடைய கள யதார்த்தமா இருக்குங்க. ஈரான் அரசு மக்களை ஒடுக்குவதிலேயே குறிக்கோளாக இருக்கிறதே தவிர வெளியிலிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தலை தடுப்பதுல அவங்க கவனம் செலுத்துறதே இல்ல. IRGC படையில மொசாத் ஊடுருவி இருக்கு. அந்த படையில இன்ஃபார்மர்களை மொசாத் வைத்திருக்கு. ஈரானுக்குள் இருந்து மொசாத்தால எப்படி இயங்க முடிகிறது? அதையெல்லாம் தடுக்க முடியாத நிலையில இருக்கக்கூடிய ஈரான் அரசு சாலையில ஒரு இளைஞன் தன்னுடைய காதலிக்கு முத்தம் கொடுத்தா மட்டும் அங்க இருக்கக்கூடிய கேமராக்கள் மூலம் அவனை கண்டுபிடிச்சு கைது செய்யறாங்க. ஹெஸ்புல்லா, ஹமாஸ் மூலம் ஈரான் வெளியில சண்டை நடத்திட்டு இருக்கிறப்ப இஸ்ரேல் ஈரானுக்குள்ளார புகுந்து விட்டது. இது ஈரானுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இஸ்ரேல் மீது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தாக்குதல்களை நடத்தும் ஆயுத பலம் ஈரானுக்கு இருக்கிறதா? ஈரான் கிட்ட மிக தொலைவாக பறந்து தாக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் 1100 இருக்குங்க. இது மிகப்பெரிய எண்ணிக்கை.
5000 வான் பாதுகாப்பு தளங்கள் இருக்கின்றன. ஆனா இதுவரை ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கல. ஈரான் மக்களுக்கு சர்வாதிகார ஆட்சியிலிருந்து விடுதலை கொடுப்பதாக கூறுகிறாரே பெஞ்சமின் நெத்தன்யாகு. உண்மையாகவே ஈரான் மக்கள் அரசின் ஒடுக்குமுறையில் தான் இருக்கிறார்களா? காசாவுல குழந்தைகளை கூட விட்டு வைக்காத இஸ்ரேல் எப்படிங்க ஈரான் மக்களுக்கு சுதந்திரத்தை பெற்று தர முடியும்? இது வேடிக்கையான பேச்சா இருக்குங்க. மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. பொருளாதார தடைகளால பொருளாதாரம் ரொம்ப மோசமா நலிவடைஞ்சிருக்கு. ஆனா அது ஈரானுடைய பிரச்சனை. ஈரான் மக்கள் தான் போராடி மாற்ற வேண்டும். ஈரான்ல இருக்கிற பிரச்சனைகளுக்கு எதிரி நாடு தீர்வு தர முடியாதுங்க. ஈரான்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சாதகமாக பயன்படுத்தி தன்னை ஹீரோவாக காட்ட நினைக்கிறாரு பெஞ்சமின் நெதன்யாகு. ஈரான் அரசாங்கம் சிறுபான்மையினர் மீது மட்டும்தான் ஒடுக்குமுறையை ஏவுகிறது. ஆனா இஸ்ரேல் ஒட்டுமொத்த ஈரானிய மக்களுக்கும் எதிரி. 91 ஆண்டுகள் 5 தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு.